மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. தாத்தாவோட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். அது இன்னும் நானும் அஞ்சுக செல்வின்னு சொன்னேன், பெரியப்பாவோட டாக்டர். ட்ரெயினில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ தாத்தா சிஎம்மா நினைக்கிறேன், அந்த சலூன்னு சொல்லுவாங்க. தாத்தா வந்து நிறைய ரயில் பயணங்கள் விரும்புவாங்க. அது நிறைய டைம் சேவிங் இருக்குது. நைட் படுத்தா காலைல போய் இதெல்லாம். இப்போல்லாம் ரயில் பயணங்கள்லாம் யாரும் பெருசாக நான்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. தாத்தாக்குன்னு சலூன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது உள்ளார வந்து ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், அந்த மாதிரி தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட். அதில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ஊர்களுக்கு, நிறைய மாநாட்டுகளுக்கு. அது ஞாபகம் இருக்குது. தாத்தா நிறையா கிரிக்கெட் பார்ப்பாங்க. எப்போ தாத்தாவோட ரூமுக்கு மேலே போனாலும் அதாவது கூப்பிட்டா தான் போவேன். நம்மளாம் போய் டிஸ்டர்ப்லாம் பண்ணோம். தாத்தானா பயங்கர பயம், மரியாதை. அது நிறைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே அது இருக்குது. அது தாத்தாவோட பார்க்கறதுக்கு இப்போ பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கோ இல்லை அவரோட பிறந்தநாளுக்கோ இல்லை பொங்கலுக்கோ போகும்போது அந்த டிவியில் புக்கில் ஏதாவது எழுதிட்டு இருப்பாரு, அப்படி ஏதாவது படிச்சுட்டு இருப்பாரு. அப்படின்னா அந்த டிவியில் கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கும். அது பயங்கர கிரிக்கெட் பிரியர். சினிமா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். அது கடைசியிலலாம் கூட என்னடா கூப்பிட்டு என்ன படம்டா ஓடுது, இப்போ யார் பெரிய ஹீரோ, இப்போ யார் எந்த காமெடியன் வந்து இப்போ பெருசு நல்ல மார்க்கெட்டில் இருக்காங்க, எந்த மியூசிக் டைரக்டர் இப்போ, அதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுப்பாரு. கடைசி வரைக்கும் அந்த பொன்னர் சங்கர் அது வரைக்கும் வந்து ஆக்டிவாக திரைக்கதை, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது, டப்பிங்கு போகிறது, கடைசி வரைக்கும் அந்த திரை உலக ஈடுபாடு அவருக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. இன்னும் நிறைய சினிமா தான் பேசியிருக்காரு. ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. என்கிட்ட கோச்சிட்டு இருந்தாரு. தாத்தாவோட படம் ஒன்று வந்தது, அதோட சேர்த்து இருவர்னு மணிசர் படம் வந்திருந்தது. கண்ணம்மாவா மதுரை மீனாட்சி ஏதோ படம், அதுவும் இருவரும் ஒன்னா வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இருவர் படம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வரேன். வாசல்ல உட்காந்துருந்தாங்க. என்னடா என்ன படம் நான் ஆக்சுவலா தாத்தா படம் முன்னாடியே ப்ரிவியூ பார்த்துட்டேன். இருவர் பார்த்துட்டு வரேன். தாத்தா ஏன்டா என் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு போகாம இருவர் படம் போய் பார்த்து வரியா அப்படின்னு திட்டினாரு. இல்லை தாத்தா என்ன பார்த்துட்டேன் தாத்தா, பார்த்துட்டா திருப்பி போய் பார்க்க மாட்டியா? அது அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு எனக்கு. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னா நான் எங்கள் மாமனாரும் நான் ஒரு பாட்டு எழுதுனவர் அவருக்கு. ஆமாம், அவர் பல படத்தில் பாட்டு எழுதியிருக்காரு. 19 படத்துக்கு அசோசியேட்டு காலத்தை வேண்டவனில் இப்போ நானும் அவர் உட்காந்துருக்கேன். மேலே லுங்கியோடு இருக்காரு, படம் முடியல அப்படின்ட்டாங்க. ரெண்டு நாள் போனோம். அதுக்கடுத்து கலைஞர் பார்க்க போகிறோம். பார்க்க முடியல. ஒன்று கலைஞர் வாங்கின்னு பத்திரிக்கை வைத்து தயால்மா கூப்பிட்டு, யார் பாண்டியராஜன் பார்த்தல மணி பொண்ணு தான் கட்டாப்புல விட்டு மாமனார் விட்டு மணி பொண்ணு அப்படியா அப்படின்னு அந்த மாதிரி. அடுத்த கேள்வி எம்ஜிஆர் பத்திரிக்கை குத்தியாங்க கலைஞர். ரெண்டு நாளாக போனேங்க. ஒரு குடியா வருவாரியா, அழுத்தமாக வருவாரியா சொல்லிட்டு மணி நிச்சயத்தாமலைங்க. ஆனால் அது முதல் நாள் நம்ம வீட்டில்ண்ணே. நான் அதுக்கு ஒரு மணி எம்ஜிஆர் வந்து ப்ரொவிஷன் நிச்சயத்தாமலும் கலைஞர். ஜெயலலிதாவை சந்தித்து பேசிய மாதிரி கலைஞர் டிவியில் பணியாற்றிய போது கலைஞரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதா? எனக்கு கிடைச்சி ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்றது போய் அவர்கிட்ட இருந்து ஒரு 10 ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன். அவர் 10 rupees கொடுப்பாரு. அந்த 10 ரூபாய் இன்னும் என்கிட்ட இருக்கு. கலைஞர் ஒரு மிகப்பெரிய ஆளுமைங்க. அதை வந்து நோபடி கேன் டினை தட். இன்னைக்கு சொல்லலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் நடக்குது பாலிடிக்ஸ்ல அப்படின்னு பேசினா கூட அரசியல் ராஜதந்திரன்றது ஒன்று இருக்கு, பப்ளிக் சர்வீஸ்ன்றது ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம இங்கே எவ்வளோ ப்ளஸ்ஸோ மைனஸோ போனாலோல அதை இதில் இது சரியாக இருந்தால் இதை சரி பண்ணிடலாம். காமன் மேனுக்கு நீங்கள் கொடுக்குற விஷயத்த கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பெருசாக வெளியவே வராது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் அவர் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்வேன். இது ரெண்டுமே மிகப்பெரிய ஆளுமை தான். கலைஞர் அவர்களோட அந்த நியூஸு, அவங்களுடைய அறிக்கைகள் எல்லாமும் படிக்கிறோம்ல, இவங்களுக்கும் ஞாபக சக்தி பயங்கரமா இருக்கு. அவரும் அதுல வந்து கொஞ்சம் கூட கிடையாது. இந்த சிலைடை பேசுறது, அவரெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பிரச்சனையான விஷயங்களை கூட ரொம்ப சுமூகமா சாதுரியமா காயின் பண்ணுவார். அதை வந்து அழகா எடுத்துட்டு போன விஷயங்கள் அவர்கிட்ட பாக்குறோம்.
காமன் மேன் இன்னைக்கு நம்ம சொல்லலாம், இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸை பார்த்து நம்ம 50 வருஷ பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பேசலாம். பட் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி விளிம்பு நிலை மனிதர்கள், ஒரு அந்த சமத்துவம் இதெல்லாம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய அந்தக்கான கான்ட்ரிபியூஷன்ஸை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நிறைய நலவாரியங்கள்லாம் இருக்குன்னா கலைஞர் அவர்களுடைய பீரியட்ல தான் வந்து எல்லா செக்டார்ஸ்லேயுமே அந்த வாரியம் அமைச்சு. ஸோ அப்போ ஒரு அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிக்க முடியும். கலைஞர் அவர்கள் வந்து ரொம்ப ஃப்ரீ பர்சன். நான் இப்போ இல்லை, பட் சன் டிவி ஆங்கர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அங்கே இருந்த டைமில் அவர் அந்த காலையில் நேரத்தில் வாக்கிங்லலாம் கூட அவரை பார்ப்போம். அவரை ரொம்ப ஈஸியாக நம்ம போய் பார்த்துட முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அதை ஒரு பொங்கல் டைமில் வாழ்த்து சொல்கிறதுக்கு போயிருந்தேன். 2 தடவை ஒரு நியூ இயர் வாழ்த்து இதுக்கும் போயிருந்தேன். அப்போது போகும்போது நம்ம அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே அவர் 10 rupees நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கும் 10 ரூபா தான் அவர் எப்பவுமே கொடுக்கறது. ஸோ அதை நான் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். அப்போ நேரில் பார்த்து சாதாரணமாக நம்ம கூட பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். நிஜமாக அவர் ஒரு ஒரு பெரிய ஆளுமை. எனக்கு கலைஞர் மேலே நட்பு ஏற்பட்ட பிறகு நான் அண்ணன்னு ஒரு ஒரு எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. 1989 அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அப்போ நான் இந்த வீடு கட்டினேன். வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்றேன். நான் அவர் தான் வந்து இந்த வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ணார், திறந்து வச்சார். அப்படி அந்த அளவுக்கு பழகிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்கு வந்த என்னன்ற ஒரு இது வந்துச்சு. எனக்கு என்னமோ அப்போ அரசியல் மேலே பெரிய ஈடுபாடு கிடையாது. திமுக சேர்ந்துட்டீங்கன்னே ஒரு பரவலாக வந்து பத்திரிகைலாம் அது போட்டாங்க. அப்போ கலைஞருக்கு எனக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமும் ஒரு பாசமும். நான் ஏன் கட்சியில் சேரலை அப்படின்றதுக்கு ஒரு காரணம் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். நான் எப்போ போனாலும் அவர் பக்கத்தில் உட்காந்துடுறேன். அண்ணன்னு கூப்பிட்றதுனால, அந்த உறவு இருக்கிறதுனால அண்ணன் தம்பியாக நான் உட்காடுறோம். கட்சியில் சேர்ந்துட்டா நிற்கணும், நான் தொண்டன், அவர் தலைவராயிருக்கேன். இதை நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். இந்த இடத்த நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. எவ்வளோ பெரிய மினிஸ்டர் வந்தாலும் அங்கே நிற்கிறாங்க, நான் வந்து எனக்கு அந்த பக்கத்தில் உட்காரக்கூடிய ஒரு பெருமை கிடைக்குது. கரெக்ட். இதை விட என்ன வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல நிகழ்வு சார். நான் ஹெரால்டு கார் வச்சுருக்கேன். அப்போல்லாம் நான் தான் செல்ஃப் டிரைவ், எனக்கு டிரைவர் கிடையாது. சட்டம் ஒரு விளையாட்டு. இதுக்கெல்லாம் இப்போ விளம்பரம் பண்ணணும்னா எல்லாரும் சாமிகிட்ட போய் ரெக்கார்ட் பண்ணணும். அங்கே தான் போய் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த குவாலிட்டி வரும். கலைஞரை ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன். எல்லார் சாமி பில்டிங்க்கு ஹெரால்டை கூட்டிகிட்டு போகிறேன். எங்கேயோ கோடம்பாக்கத்துலேருந்து அவர் வந்து பிக்கப் பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க. கலைஞர் பக்கத்தில் உட்காந்துருக்கார், பின்னாடி சண்முகநாதன் என் பக்கத்தில் உட்காந்துருக்கார். பாருங்க எவ்வளவு பெருமை. கஷ்டம் என்ன நினைச்சு பார்க்க. கலைஞருக்கு நான் டிரைவ் பண்ணியிருக்கேன் சார். சூப்பர். அந்த தேனாம்பேட்டை சிக்னல் சார், தேனாம்பேட்டை சிக்னலில் அந்த சிக்னல் அப்படி ரெட்டு விழ போகுதுன்னா அந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன். அந்த நேரத்தில் அட்சயம் பாருங்க, சல்லுன்னு அடிச்சு டர்ன் பண்ணேன். சந்திரசேகர் என்ன அப்படி அப்படின்னு கேட்டார். அண்ணே நான் ஏற்கனவே திமிரு பிடிச்சேன், தமிழ் வேற பக்கத்தில் உட்காந்துருக்கேன் தான் அடித்தேன். நான் ஏற்கனவே திமிரு பிடிச்சவன், தமிழ் வேற பக்கத்தில் இருக்கா கேட்குவானே. என்னண்ணே உங்களுக்கு தேர் ஓட்டுறேன் நான், இதை விட என்னென்ன வேணும். ரொம்ப ஸ்பான்டேனியஸ் டயலாக். அடிச்சேன் பாரு ஏய் அப்படின்னு. அது அந்த நிகழ்வுகள்லாம் நான் பல தடவை அவரை பார்க்கும்போதே சொல்லியிருக்கேன். கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் முன்னாடியே நடித்து காட்டக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் கிடைக்கல உங்களை தவிர. எப்படி அந்த ஐடியா உங்களுக்கு வந்தது? அவரை நான் ரொம்ப அப்படியே கூர்மையாக நேசித்து பார்க்கறது, அப்படியே உள்வாங்கிறது. அதனால் வந்து ஏதாவது ஒரு மாநாட்டில் நாடகம் போடலான்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அப்பா உங்களுடைய வாழ்க்கையவே அப்படியே வந்து நாடகமாக போடலாமா அப்படின்னு. உங்கள் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை எடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் சுருக்கி போடலாம். பண்ணிடுவியா அப்படின்னாரு. பண்ணிடுவோம்ப்பா, இப்போ வரைக்கும் இருக்கிற சேர்ந்து பண்ணுவோம்ப்பா அப்படின்னா. எது வரைக்கும் அப்படின்னாரு. இப்போ இருக்கிற நீங்கள் இந்த 84 வயதில் இருக்கிற இது வரைக்கும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னா. இதான் நீ பண்ண முடியுமா அப்படின்னாரு. நான் ஒரு தவம் மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும். அதனால் வந்து நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இன்சிடென்ட்னு சொல்லிவிட்டு 25 வயது இளைஞர், 45 வயது இளைஞர், 60 வயது இளைஞர், 84 வயது கலைஞர், இது எல்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணி நல்லா ரிஹர்சல் பண்ணி நான் சொல்லிட்டேன். மாநாட்டில் போடுறதுக்கு முன்னாடி
நீங்கள் தனியாக நாடகத்தை பாருங்கள், கலைஞர் அரங்கத்தில் நாடகத்தை போட்டு காட்டுறேன், உங்களுக்கு திருப்தி இருந்தால் அதுக்கடுத்து நம்ம மக்களுக்கு முன்னாடி போடலாம் சொல்லிட்டு அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நாடகத்தை இந்த மஞ்சள் துண்டு தலைவர் இந்த இது வரைக்கும் எடுத்து அது அப்போ கூட எனக்கு காஸ்டியூம்லாம் தச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். கண்ணாடி கிடைக்கல, அதே மாதிரி கண்ணாடி கிடைக்கல. நான் சொன்னேன் அப்போ எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், கண்ணாடி வந்து அதே இது கிடைக்கல அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டாரு. இவனுக்கு சந்துருக்கு ஒரு கண்ணாடி எடுத்து கொடு அப்படின்னாரு. அவர் போட்டிருந்தவர் இன்னும் அந்த கண்ணாடி பத்திரமா வச்சுருக்கேன். அந்த கண்ணாடியும் அந்த கண்ணாடியில் அவரோட கண்ணாடி, இந்த கண்ணாடி ஒரு பவர், இந்த கண்ணாடி லென்ஸ் பவர் இருக்கும், அதை மட்டும் மாற்றிட்டு ப்ளைன் கிளாஸ் போட்டு நடித்தேன். அந்த கண்ணாடி நம்ம பத்திரம் வச்சுருக்கேன். நாடகம் பார்த்தா அவரோட பழைய நினைவுகளை கொண்டு வர்ற மாதிரி மூக்கா முத்துவோட அம்மா இறக்கும்போது, பத்மாவதி அம்மா இறக்கும்போது அவர் மீட்டிங் போயிட்டு வந்து சாகும் தருவாயில் பக்கத்தில் இல்லாமல் போயிடுவார் மீட்டிங் பண்ணனால. அந்த காட்சியெல்லாம் வந்தோடனே அப்படியே கண்ணாடி எடுத்துகிட்டு கண் கலங்கி அழுதார். அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது பிரமாவதி சுந்தரி, நீ வந்து இதை நாடகமாக போடலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாநாட்டில் அந்த நாடகத்தை போட்டு லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தார்கள். அது அவர் கையில் ரொம்ப நாள் எங்கே இருக்கிற கெட்டப் ஃபோட்டோஸும் கையிலே வச்சுருந்தார் தலைவர். வச்சுருந்து ஒரு நாள் கவிப்பரசு வைரமுத்துட்ட இது யார் தெரியுதா அப்படின்னா அப்படி டக்குன்னு காமிச்சா நீங்கள் அப்படின்னு கவிஞர் சொல்லியிருக்காரு. நல்லா பாருங்கள். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன அந்த அளவுக்கு என்ன சொல்லுவார், நீ விக்கையை வச்சுட்டு வரலாமே சந்துரு எப்பயுமே நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்போ இது சரி வந்துருச்சு, அப்படி ஏதாவது வரதுனால பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. கலைஞருடைய பல்வேறு காலகட்டத்தை இந்த நாடகத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து கலைஞருடைய வாய்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் எப்படி பதிவு பண்ணீங்க? அதில் ஒரு பகுதியை பேசி காட்ட முடியுமா டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு? அதாவது அந்த இது வேறு மாதிரி இருக்கும், இளமையான குரல் வேறு மாதிரி இருக்கும். இளமையான குரல் எப்படி இருக்கும்னா, குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைத்திருக்க வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் விளிரும் புலியின் குகையினிலே அழகில்லை புதுமை அல்ல கிளியும் மெய்சிலிருப்பும் கீழறங்கும் தன்மையும் தலைகாட்டா மாரத்தில் உறைவிடம் மறவன் மாளிகை இல்லத்து வாயினிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாயுதனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிடைவுறுத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேரி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகிறாய் ஆன்மாவாம் நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படுத்தும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றார். அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்திலே என்றார். மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய் கிழவி அக்கணமே தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு கடவும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா என்றார். முதுகிலே என்றான். கிழவி துடித்தனல் இதயம் வெடித்தனல் வாழை எடுத்தனர் முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடிக்கிறாள் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்பல வீழ்ந்து கிடக்கும் மோழைக்கு பெயர் போர் வீரனாம் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தான் சாகாத என் கண்ணாளன் அவனுக்கு பிறந்தானா அடடா மானம் எங்கே குட்டிச்சுவருக்கும் கீழாக வீழ்ந்துபட்டான் இமய வரம்பினிலே வீரன் சிரிக்கும் இங்கே வீணை நரம்பினிலே இசை துடிக்கும் அதுவும் மானம் மானமென்றே முழக்கும் மாட்டானுக்கு மண்டியிட்டு வாடுகின்ற மானமற்ற வம்சவாணி ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய் மார்பு தொடுத்தேன் வடிவேல் வளர்த்தேன் தின்று கொளுத்து திமிர்வாய்ந்த தோள்கிடங்கே அந்தோ பகைவனுக்கு வேலும் இப்படி போகும் சொல்றேன். இது வந்து இளமையில் அது. அப்புறம் நீங்கள் 84 இந்த வயசு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதனோட அந்த பாடி லாங்குவேஜ் நம்ம ஆர்டிஸ்ட்னால் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், நெருக்கமாக பார்க்குறோம்ல. இப்போ இது வந்து மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். தலைவர் என்றால் அப்படியே இருக்கணும். உங்கள்கிட்ட தொலைபேசியில் பேசும்போது சாதாரணமாக தானே பேசுவார். அது மாதிரி இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ இந்த விஷயம் அப்படின்வார். ஆமாம் இல்லாட்டி ஃபோனில் பேசுவோம். ஹலோ எப்படிங்க சந்திர நாளைக்கு வரணையா அதெல்லாம் வேறு ஒரு பார்த்துக்கலாம். இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே பார்க்குறோம். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னால தலைவரை வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவரை ரசித்து அவருடைய கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக என்னன்னே தெரியாத காலகட்டத்திலேருந்து அவரை ரசித்தவன். நான் அரசியலில் எங்கள் மாமா இருக்கிறனால நானும் கூட இறங்கி அப்படியே ரசித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவருடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் படித்து பழகிக்கிட்டேன். அப்புறம் நான் மினிஸ்டர் பிஏ இருந்தப்போ அவர்கிட்ட நெருங்கி பார்த்து பக்கத்தில் இருந்து பார்க்குற அந்த பழக்கம் கிடச்சிது. அப்போ பொதுநெல் இப்போ நான் படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து தலைவரை வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பாரதியார் வந்து ஷோ போட்டு காமிச்சாங்க.
அப்போ படம் பார்க்க கலைஞர் வந்தாங்க. வந்து படம் பார்த்துட்டு இன்ட்ரோவில் தான் சண்முகநாதன் சார் வந்து ஒரு இந்த பண்ணையார் கேரக்டர் நடிச்சிருக்காருல்ல, அது நான் நேருடைய மைத்துனர் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். அப்படியா அப்படின்னாரு. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது, புது நெல் புது நாற்று, இந்த நாற்று நல்லா வளரும் அப்படின்ட்டு போனார். அந்த சொன்ன வார்த்தை பெரிய பெரிய ஒரு பொக்கிஷம். அது மாதிரி சொல்லிட்டு போனார். அதே மாதிரி தொடர்ந்து படங்கள் வந்தது. இருந்தாலும் நான் வந்து 93 கலைஞரை வச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமாக இருந்தேன். அதே மாமாட்டி சொன்னேன், இல்லைனா தலைவரை வச்சு கல்யாணம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு 93 அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதே அவரை வச்சு நான் அவர் தலைமையில் தான் திருமணம், பாரதிராஜ சார் முன்னிலையில் திருமணம் திருச்சியில் நடந்துச்சு. அதனால் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. அடிக்கடி அவரை போய் சந்திப்பேன். உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் அவர் கூட இருப்பேன். அப்புறம் 96 தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போனேன். அதுலேருந்து அதிக தொடர்பு ஏற்பட்டுச்சு. 99 நான் கரூர் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்து கடைசி நேரத்தில் நிற்க முடியாமல் போச்சு. அப்புறம் 2001 என்னை வில்லிவாக்கத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராக உலகத்திலே பெரிய தொகுதியில் என்னை வேட்பாளராக போட்டார். அது நான் ஜெயிச்சு வந்தேன். 5 ஆண்டு காலம் தலைவரோட எதிர்கட்சி தலைவராக அவர் இருந்து அந்த பணியாற்றினேன். அப்புறம் 2006 மயிலாப்பூர் தொகுதியில் என்னை வந்து வேட்பாளராக போட்டார். அதில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். திருப்பி 2009 பெரம்பலூர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு எம்பியாக ஜெயிச்சு அப்போ வந்து தலைவர் வந்து என்னை வந்து மத்திய இணையமைச்சராக்கினார். அதில் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டு. ஸோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்னா ஒரு அப்பா பிள்ளை உறவு தான். நான் வந்து பெறாத பிள்ளையாக இருந்தேன். அந்த அலையர் என்ன தளபதி ஸ்டாலின் எப்படி ஒரு பிள்ளையோ அது மாதிரி நான் பெறாத பிள்ளையாக உரிமையாக அந்த குடும்பத்தில் எனக்கு தெரியாதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு நான் பழகிட்டு இருந்தேன். அது அந்த அந்த மாதிரி ஒரு தலைவனை எதுவுமே நான் பார்க்க முடியாது. அற்புதமான ஒரு தலைவர். அவர்கிட்ட நிறைய அரசியல் வியூகங்களை நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி என்னுடைய பையனுடைய சூழ்நிலையினால அரசியலே வேண்டான்னு ஒதுங்கி அமெரிக்காவில் இருக்கேன். கலைஞருடைய வசனங்களில் நெப்போலியனுக்கு மிகவும் கவர்ந்த வசனம் எது? பராசக்தி வசனம் தான். வந்து சிவாஜி சார் பேசின வசனங்கள் தான். அந்த வசனம் தான் வந்து அது எல்லாரும் பேசி காமிப்பாங்க. அது மாதிரி அவருடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், செயலாற்றலை வந்து நான் கண்கூட பார்த்தவன். திரைப்படத்துறையில் ரொம்ப அதிகமாக நேசம் கொண்டவர். சினிமாக்காரங்க யாருன்னாலும் முன்னுரிமை கொடுத்து உடனே கூப்பிடுவார், உடனே அழைச்சி உடனே பார்ப்பார். இப்போ ஒரு சிஎம் மாதிரியே இருக்க மாட்டார். அவர் ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் பழகக்கூடியவர். அவர் கூடவே நான் வந்து பயணித்தது வந்து என் வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நாங்கள் 27 பேர் தான் ஜெயிச்சிருந்தோம். அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்க. கும்பகோணத்தில் 92 குழந்தைகள் வந்து பள்ளியில் வந்து ஒரு தீ விபத்தில் இறந்துட்டாங்க. அப்போ அடுத்த நாள் சட்டமன்றத்துக்கு எல்லோரும் போகணும், மீட்டிங் போடுறோம் அறிவாலயத்தில். மீட்டிங் போட்ட உடனே தலைவர் என்ன பண்ணுறாங்க, அறிவாலயத்துக்கு போனீங்க எல்லோரும் மீட்டிங் இது போங்கயா, சட்டமன்றத்துக்கு போங்க, நான் போய் அந்த குழந்தைங்க இறஞ்சதை போய் நான் பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு நாங்கள்லாம் வரோன்னு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சொல்கிறாங்க. எல்லாரெல்லாம் வர வேண்டாம், துரைமுருகனும் நெப்போலியன் மட்டும் வரட்டேன் கூட அப்படின்ட்டார். எதுக்காக என்னை தேர்ந்தெடுத்தான்னு தெரியாது. நாங்கள் 2 பேரும் தான் அவரோட பயணித்தோம், போய் பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி பொடா சட்டத்தில் வந்து வைகோ சார் வந்து வேலூர் ஜெயிலில் உள்ளே இருக்கார். தலைவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு காலையில் ஃபோன் அடிச்சிட்டாங்க. அப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. ஃபோன் வந்தோன்னே நம்ம வீட்டில் ஆஃபீஸ் பையன் ஒருத்தன் எடுத்துட்டான். சிஎம் பேசுகிறாங்க அப்படின்னு பதறி அடித்து நான் கதை வந்து தட்டுறான். நான் தட்டாலும் தூங்கி எந்திரிச்சு ஓடி போய் ஃபோனை எடுக்கிறேன். போகும்போதே அப்போ ஓ பன்னீர்செல்வம் சிஎம்மாக இருக்கார். ஓ பன்னீர்செல்வம் எதுக்கு நமக்கு ஃபோன் அடிக்கிறாரு, இந்நேரத்தில் அதுவும் 6 மணிக்கு எதுக்கு அடிக்கிறாருன்னு பதத்துட்டே வந்து எடுத்து அவ்வளோன்னு இல்லையா தூக்கப்பா அப்படின்னாரு. அப்போது தெரிஞ்சுட்டேன், ஐயோ தலைவர் சொல்லுங்கப்பான்னு உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, 8 மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு போயிட்டு சண்முகநாதன் சார் இருந்தார். சண்முகநாதன் சார் என்ன தலைவர் திடீர்னு பொண்ணு கூப்பிட்டாங்களே, வேலூர் வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு 8:30 ஆச்சுன்னா அண்ணே யாருமே வரலையானே அப்படின்னா, யாரும் இல்லை தலைவர் நீங்கள் நான் 3 பேர் தான் போகிறோம், இன்னும் வைகோ வந்து பொடாசட்டத்தில் உள்ளே இருக்கிறாங்க, அவரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனார். உட்காந்து 3/4 மணி நேரம் பேசினாங்க 2 பேரும். வைகோ வந்து தலைவர் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கினார். 2 பேரும் பழைய நினைவுகளெல்லாம் உட்காந்து பேசும்போது, ஏன்னா அவங்க 2 பேருக்கு நிறைய ஒரு இடையில கருத்து வேறுபாடாக இருந்துச்சு. அதெல்லாம் மீறி என்னன்னாலும் நம்ம சிஷ்யன் அப்படின்ட்டு அவர் உரிமையாக பார்க்க போகிறாரு. தலைவன் அவரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. இந்த இதெல்லாம் நான் நேராக கண்கூட பார்க்குறேன். உட்காந்து 3/4 மணி நேரம் பேசுகிறாங்க. அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறேன். இந்த வாய்ப்பெலாம் வேறு யாருக்கும் கிடைக்கல. எனக்கு அந்த மாதிரி கலைஞர் கூட நிறைய விஷயங்கள் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான பெரிய பாக்கியம் கிடைச்சிது. ஒரு காலத்தால் அழியாத ஒரு அற்புதமான தலைவர். கலைஞரோடு 1992, 93, 94களில் ஒரு முக்கியமான பொறுப்பு ஒன்று வந்தது. கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று வந்தபோது லயோலா கல்லூரியில் இருக்கிற ஒரு பேராசிரியர் அதற்கு தயாரிப்பாளராக இருந்தார், பேராசிரியர் ஜே. ராஜா.
அவருடைய தயாரிப்பில் தான் அன்றைக்கு அந்த அப்பொழுது ஹைபேண்ட் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் தான் அன்றைக்கு பதிவு பண்ண வேண்டும். கலைஞரிடத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கலைஞர் ஒரு பட்டியல் கொடுத்தார். இவர்களை எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் உட்கார்ந்து கதையை தயார் பண்ணிக்கொள்ளலாம், இருக்கும் பொழுதே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஆசை. நம்ப மாட்டீர்கள், 56 பேரை எழுதி கொடுத்தார். 56 பேர் யார்? கலைஞரை எழுதி கொடுத்தார். அன்றைக்கு வயதாகி மூத்தவர்களாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் முதல் எடுத்துருங்க அப்படின்னாரு. அப்படி எடுக்கப்பட்டவர் தான் மாப்போசி. எவ்வளோ பெரிய மனிதன் தமிழுக்கு மாப்போசி. பராசக்தியினுடைய டைரக்டர் கிருஷ்ணன், பஞ்சில் கிருஷ்ணன், அப்புறம் KS கோபாலகிருஷ்ணன், இப்படி வரிசையாக ஒரு 10, 15, 56 பேரை கொடுத்தார். கோமல் சுவாமிநாதன், அப்துல் ரகுமான், ஏஎஸ்ஏ சாமி, இதெல்லாம் எடுத்து முடிச்சிடும். எடுத்து அந்த எஸ்எஸ்ஆர் எல்லோரும் எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் போய் காமிச்சு அதை பார்ப்பார். பார்த்துட்டு கரெக்ஷன் கொடுப்பார். இது பொய், இது கரெக்டு அப்படின்னு சொல்லுவார். அவரே சொல்லுவார். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்து அதெல்லாம் வச்சுருந்தோம் எழுதி. அதற்கு பிறகு 2004 அவருக்கு 84 வயது. அதற்கு ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாறை நாடகமாக போடலாம் அப்படின்னு சொல்லி காவிய கலைஞர் 84ன்னு ஒரு டைட்டில் வச்சு 2006ன்னு நினைக்கிறேன். அந்த வருடத்தில் 200 நடிகர்களை வைத்து பச்சைப்பன் கல்லூரிக்கு எதிரில் இருக்கிற சார்ஜி ஸ்கூலில் 23 மேடைகள் 200 கலைஞர்களை வைத்து அந்த ட்ராமா பண்ணோம். அது நான் தான் கலை திரைக்கதை வசனங்கள் எழுதியிருந்தேன். கலைஞர் அழுதது முதல் முறையாக மேடையில். கலைஞர் அழுததை நாங்கள் அவருக்கு ஒரு தனி கேமராவை வச்சுருந்தோம். எந்த சீனில் அழுகிறாருங்கிறத எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அண்ணாவும் அவரும் சந்திக்கிற முதல் சந்திப்பை தமிழும் சந்தித்து தமிழனை பற்றி சிந்தித்து இருந்திடவோ இந்த சந்திப்புன்னு எழுதியிருப்பேன் அந்த டைலாக். அதை கேட்ட உடனே கண்ணிலிருந்து கண்ணாடியை தூக்கிட்டு கண்ணை துடைக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஷாட்டை நாங்கள் எடுத்துட்டோம். அவருக்கு என்னென்னா, எப்படி இவ்வளோ மெஸ்மரைஸ் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தார். ஒரு தேச வரைபடத்தில் ஒரு புள்ளியாக கூட இல்லாத ஒரு குக்கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு தேசமே வியக்கிற பெரும் புள்ளியாக ஒரு மனிதன் வளர்ந்திருக்கிறார் என்றால், அழுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து அவன் எல்லாவற்றையும் தாண்டி 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 ஒரு 94 வருடத்தில் 80 ஆண்டு கால பொது வாழ்க்கையை ஒரு மனிதன் பதிவு செய்திருக்கிறான் என்றால், அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தது ஒரு பெருமை. அவரோடு பேசுவதில் ஒரு பெரிய பாக்கியம் என்று நானும் நீங்களும் பாரதி ராஜாவும் கலைஞரை பார்க்க போனோம். தமிழ் திரை என்கிற அழைப்புதலை நான் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் சொன்னார், பார்த்துட்டு, என்ன பாரதி நல்லா இருக்கியா, தமிழ் திரைன்னு பேரை வச்சுட்டு ஆங்கிலத்தில் பத்திரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு. நான் நல்ல உங்களுக்கு நினைவிற்கு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் தான் கூட போனோம். அப்புறம் பக்கத்தில் இருந்து ராமநாராயணன் சொன்னார், ஐயா இப்போ எல்லாம் தலைவரே இப்போ எல்லாம் ஆங்கிலத்தில் பிஎஃப்லாம் பேரை வச்சுட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறாங்க அப்படின்னோடனே உடனே அடுத்த நிமிடமே அடித்தார். பார்த்தீங்களா, ஏன் பிளடி ஃபூல்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அவருடைய நகைச்சியோட அது ஒரு இது இருந்தது. அது ஒரு பெரிய பாக்கியம் சொல்லணும் அவரோட இருந்த காலகட்டம். அவரோட பழகியதில் ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் உண்டா? அதான் இந்த காவிய கலைஞருக்காகவே அவர் இந்த நாடகத்தை பார்த்துட்டு அடுத்து ஒரு திருநெல்வேலியில் இருக்க இளைஞர் மாநாட்டுக்கு இதை நீ போட்டே ஆகணும்னு சொல்லி இதை அங்கே கொண்டு போய் போட வச்சார். அது பெரிய சந்தோஷங்களுக்கு. அவர் விரும்பி ஒரு நாடகத்தை கேட்டிருக்காரு திரும்ப. அதுதான் ஒரு பெரியது. அப்போ வைரமுத்தோட மேடையில் சொன்னார், இந்த நாடக குழுவினருக்கு ஒரு சொல், உங்களுக்கு கலைஞர் மிகப்பெரிய பரிசு ஒன்றை கொடுத்திருக்கிறார். முதல் முறையாக சென்னையில் இந்த நாடகம் அரங்கேறிய போது அவர் கண்ணாடியை தூக்கி விட்டு 2 சொட்டு கண்ணீர் எடுத்து இப்படி தெளித்தாரே, அந்த 2 கண்ணீர் துளிகள் தான் உங்களுக்கு கிடைத்த முதல் பரிசு. கலைஞரை அள வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னாரு. அது பெரிய விஷயம் தானே. எங்கள் வயசில் ஒரு கலைஞரை எவ்வளோ பெரிய மனிதன், எவ்வளோ பெரிய படங்களுக்கு 60 படங்கள் பணியாற்றி இருக்கிறாரு. அந்த மனிதனை ஒரு வார்த்தையால் நம்ம இப்படி செய்கிறது பெரிய விஷயம் தானே. அது எனக்கு பெரிய கிஃப்ட். அது மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.